அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகேங்களா, இன்னைக்கு நான் என்ன கண்டென்ட் பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூவி ரிவ்யூ. ஓகேங்களா, விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது திரைப்படம், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது திரைப்படம் மகாராஜா அப்படின்ட்டு இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுடைய இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி, மம்தா மோகன்தாஸ், அதுக்கப்புறம் நட்ராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முனிஷ்காந்த், சிங்கம்புலி, அப்புறம் வந்து அனுராக் கஷ்யப் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர். ஓகேங்களா, எல்லாம் ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம். நிறைய முன்னணி நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அமேசிங்காக தூக்கி லட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக கொண்டு போகிறாங்க படத்தை. ஆரம்பிக்கும் போது அப்படி கொண்டு போய் போகிற போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸு. அதாவது எப்படின்னா, ஒரு ஒன்லைனில் சொல்லிடலாம், குப்பை தொட்டியை வச்சு ஒரு கிரைம் ஜானர் எடுத்த ஒரு தைரியம் யாருக்கு இருக்குது அப்படின்னா நிதிலன் அவளுக்கு இருக்குது. ஓகேங்களா, நிதிலன் சுவாமிநாதன் அப்படிங்கிற டேரக்டருக்கு அந்த கட்ஸ் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். குப்பை தொட்டியை வச்சு என்ன கதை கான்செப்ட் கொண்டு போறீங்க அப்படின்னு பார்த்தா, அப்படியே நான் லீனியரில் போகுது. ப்ரெசன்ஸில் ஒரு சீன் நடக்கும், ஆல்ரெடி ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் இருக்கும். ரெண்டையும் அப்படியே கனெக்ட் பண்ணி என்னமோ இது ரெண்டுமே ப்ரெசன்ஸ்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் தான் தெரியும் அது ஃப்ளாஷ்பேக்னு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் அதுக்கான பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். படம் வந்து நிறைய இடத்துல ஹியூமர் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஹியூமராக சில விஷயம் பண்ணுவார். ஒரே லென்த்தி டைலாக்கை வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவார். ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது ஒன்றும் தெரியாது, ரெண்டாவது டைம் சொல்லும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட அவர் சொல்கிறப்ப தான் அந்த ஆக்சுவல் ஸ்டோரி என்ன, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, அதாவது ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி, அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி உள்ள காட்சிகளில் திரும்ப ஒரு வாட்டி நரேட் பண்ணுவார்ல, அப்போ தான் அந்த கதை வந்து ரிவீல் ஆகும். ஓகேங்களா, அண்ட் வந்து இந்த நட்ராஜர் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவர் மனுஷன் வந்து எப்பயுமே ஒரு நல்ல கேரக்டரு, ஆனால் கெட்டது செய்கிற நல்லது கேரக்டரு. ஒரு மாதிரி அதுக்குன்னு ஒரு பில்டப் காட்சியெல்லாம் ஒன்று வச்சுருந்தானுங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, இதெல்லாம் அது ஒன்று வச்சானுங்க. ஓகேங்களா, காசுக்காக போலீஸ் வேலை செய்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் வந்து அவர் ரொம்ப நல்லவராக, என்னதான் காசுக்காக வேலை செஞ்சாலும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் மனுஷத்தன்மையோடு இருக்கிறதுல வந்து நட்ராஜர் கேரக்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது இப்போ இருக்கிற போலீஸ்லேயும் ஒரு சில நல்ல போலீஸ்லாம் இருப்பாங்க, காசு வாங்கிட்டு நல்லது செய்கிற போலீஸும் இருக்காங்க, காசு வாங்கிட்டு கெட்டதுக்கு துணை போகிற போலீஸும் இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து இவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் போலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கைதி கேரக்டர் ஒன்று வரும், அது பயங்கரமாக காமெடி ட்ராக்ல எல்லாம் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த சிங்கம்புலி அவர்கள் மனுஷனை நம்ம காமெடியிலே பார்த்து பழகிட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு படத்தோட கோர்லேயே வந்து ஒரு நெகட்டிவான ரோல், ரொம்ப நெகட்டிவான ஒரு ரோல். ஆனால் அந்த இன்னசென்ஸ் ஃபேஸுக்கு அது செட்டே ஆகலை தான். ஆனால் அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனில் ஒருத்தர் வருவார், வில்லனுக்கு பக்கத்துலேயே அனுராக் கஷ்யப் தான் அந்த படத்தோட வில்லனு. அவரோட பக்கத்தில் ஒருத்தர் வந்தார்ல, அவர் மாதிரி உள்ள ஆளை போட்டிருந்தா கூட அது கரெக்டாக ஆப்டாக பொருந்திருக்கும். ஆனால் சிங்கம்புலி நம்ம வந்து ரொம்ப இன்னசென்ஸாக பார்த்து பழகி திடீர்னு அவர் அந்த மாதிரி நெகட்டிவ் ரோலில் பார்க்கும்பொழுது என்னால் ஏற்றுக்க முடியல. ஆஸ் அ ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ஒரு ஆடியன்ஸாக என்னால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகேங்களா, அண்ட் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனுராக் கஷ்யப் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஓகே, எல்லாமே ஓகே தான். ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்குது. ஒரு நெகட்டிவ் ரோல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு போக முடியாது. அந்த ரோலுக்கு அந்த வேல்யூ தான். நிறைய இடங்களில் டப்பிங் செம்மையாக மிஸ் ஆகுது. நம்ம தமிழில் இருக்கிற ஆக்டர்ஸ் யாருக்குமே அந்த ரோல் செட் ஆகாதா அப்படிங்கிற அளவுக்குலாம் எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா, அவரை தான் கூப்பிட்டு பண்ண வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. நிதிலன் சுவாமிநாதன் அவர்கள் வந்து முந்தைய திரைப்படம் குரங்கு பொம்மைன்னு சொல்லி ஒரு திரைப்படம், அது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போய் ஒரு த்ரில்லர் ஜானர் தான். குப்பை தொட்டியை வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே. தமிழ் சினிமா வந்து பயங்கர ஃபார்மில் கொண்டு வருது. ஆரம்பத்தில் படத்தோட ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா படம் ஆவரேஜ் தான், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரெண்டாவது நாளில் தான் பயங்கரமாக பீக்கில் போயிட்டுருக்கு, வேறு லெவல் ஸ்க்ரீன் பிளே, வேறு லெவல் படம், ஹியூமர் சென்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது இதுன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் கொடுக்கணும். ஓகேங்களா, தப்புனா தப்பு, சரின்னா சரின்னு சொல்லணும். ரெண்டுமே சொல்லாமல் பொதுவாக எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குற மாதிரி விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்களே, அது செய்ய வேண்டாம். படம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் எடுத்து சொன்னாலே போதுமானது நான் நினைக்கிறேன். அது வந்து அந்த நாளில் தான் சொல்லணுமா, ரிலீஸ் ஆனால் அதே நாள் சாயங்காலம் இல்லை அந்த நாளுடைய நடுராத்திரியில் தான் அது வந்து சொல்லி அதை வந்து மறுநாள் காலையில் விடிய காலம்புற போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஒரு வாரம் கழிச்சு கூட அந்த படத்தை பற்றி பேசலாம், டீட்டெயிலாக பேசலாம். அந்த படம் அங்கேயே தான் தேட்டரில் தான் ஓடிட்டு இருக்கோம். நல்ல படமாக இருந்தால் தேட்டரில் ஓடிட்டு இருக்கோம், ஜனங்க வந்தாங்கன்னா ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தான் ஜனங்களை வரவிடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அன்றைக்கே நம்ம ரிவ்யூ பண்ணிடுறோம். டக்குன்னு அந்த படம் 15 நாள் கழிச்சு ஓடிடியில் வருது, ஐயோ இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறோம். ஸோ அந்த விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு படம் வந்துச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ கொடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட்டு. ஆனால் நம்ம ஆட்கள்லாம் அப்படி பண்ணுறது இல்லை. ஏன் இப்போ நான் இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே நான் போடணும் தான் இது பப்ளிஷ் பண்ணணுன்ட்டு. ஏன்னா
ஆக்சுவலாக நேற்றே எடுத்துருக்க வேண்டிய வீடியோ அது, முன்னாடியே எடுத்துருக்க வேண்டியது, அது முன்னாடியே எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு காலையிலே நான் அப்லோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருந்திருக்க வேண்டியது. பட் எனக்கு கொஞ்சம் டைம் கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தியாகுது. ஏன்னா நிறைய ப்ரீவியஸ் கண்டென்ட்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன், திரும்பி அதை உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலே அந்த ரெண்டரிங் பண்ணுறது அந்த ப்ராசஸும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எடிட்டிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ரெண்டரிங்கிறது எவ்வளோ ஒரு தவம் கிடக்கிற மாதிரியான விஷயம். அதை எடுத்து நம்ம திரும்பி செகண்ட் எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறதுங்கிறது ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஓகேங்களா, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல சிஸ்டம் இருக்கணும், நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கணும். அதெல்லாம் உட்காந்து செய்கிறதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கணும். நம்ம வந்து எல்லாமே ஒரே ஆளாக உட்காந்து செய்கிறோம். ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறது, ஒரு கண்டென்ட் வந்து எழுதுறது, ஃபஸ்ட்டு ஒன்லைன் எழுதுறது, அப்புறம் அதை பற்றி இன்னும் டீப்பாக யோசிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கேமரா ஆங்கிள் செட் பண்ணுறது, அப்புறம் கேமரா வச்சு பேசுகிறது, சைடில் இருக்கிற சத்தத்தை எதுவுமே காதில் வாங்கிக்காமல் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை மட்டும் கேமராவை பார்த்து பேசிடுறது, அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உட்காந்து எடிட் பண்ணுறது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது, கிட்டத்தட்ட 5 ப்ராசஸை 5 பேர் செய்ய வேண்டிய விஷயத்த ஒரே ஆளாக உட்காந்து செய்கிறோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம இந்த யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது, போக போக நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஆரம்பத்தில் வியூஸே வராத மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இதே ஆதரவு தொடர்ச்சி எனக்கு கொடுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.